நாள்ல ஸ்பெயினுடைய எல்லையை 60,000 பேர் கடந்திருக்காங்க. சில பேர் எல்லை வழியா கடந்திருக்காங்க, சில பேர் கடல் வழியில மோசமான பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஏன் ஒரே நாள்ல 60,000 பேர் பயணிச்சிருக்காங்க? மொரோக்கோல என்ன பிரச்சனை நடக்குது? ஏன் இவ்வளவு பேர் பயணிக்கிறாங்க? ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயணிக்கிறாங்களா, அல்லது ஸ்பெயினுக்கும் மொரோக்கோக்கும் இருக்கக்கூடிய அரசியல்னால பயணிக்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் ஆன் சொசைட்டி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல மொரோக்கோ அப்படிங்கிறது வட ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸ்பெயின் அப்படிங்கிறது ஐரோப்பியால இருக்கக்கூடிய நாடு. இந்த மொரோக்கோல சியூட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அந்த சியூட்டான்ற பகுதி வட ஆப்பிரிக்காலே இருந்தாலுமே அது ஒட்டுமொத்தமா ஸ்பெயினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனாலதான் மொரோக்கோல இருக்கக்கூடிய எல்லா பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சியூட்டா அப்படிங்கிற எல்லை பகுதியை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா அதன் வழியா ஸ்பெயினுக்கு போயிடலாம். ஸ்பெயினுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஐரோப்பியாவை நம்ம அடைஞ்சிடலாம். அங்கே நமக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வட ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அந்த மொரோக்கோ வழியில சியூட்டாவை கடக்குறாங்க. சரி, இது அப்பப்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இது ஏன் ஒரே நாள்ல 60,000 பேர் அன்னைக்கு கடந்தாங்க அப்படிங்கிறதா இங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுல சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பெயினுக்கும் மொரோக்கோக்கும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் அப்படின்னு சொல்றாங்க.